இந்த ஹேமாங் பதானி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டீஃபன் பிளெமிங் பத்தி ஒரு இன்டர்வியூ குடுத்திருந்தாரு. ம். இவரு டோனிலாம் வெளிய போய் கப் அடிக்க சொல்லு பாருங்க. எம்எல்சில பண்றாரு, எஸ்ஏல பண்றாரு, அ அதுல பண்றாரு, இதுல பண்றாரு, ஆண்டிபட்டியில பண்ணாரு, அண்டார்டிகால பண்ணாரு. அங்கலாம் கப்ப வாங்குனாரா? இங்க டோனி இருக்கிறாரு. அரோரா ஃபேக்டர் டோனியால தான் கப் வந்துச்சுன்னாரு. இந்த டைம் அவர் 2 வருஷமா கேப்டன்சி பண்றாரு. ஒவ்வொரு வருஷமும் 3 மேட்ச்ல 3 ஜெயிச்சிடுறாய்ங்க. போன வருஷம் 7 மேட்ச்ல 6 மேட்ச் ஜெயிச்சு அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் ஆகல. இந்த வருஷம் அதே மாரி தான் 3க்கு 3 ஜெயிச்சாங்க. அந்த ஜிடி மேட்ச்சே தோத்ததுக்கு அப்புறம் நான் சொன்னேன். இந்த டீம் புட்ட கேஸ் அவ்வளவுதான் உள்ள வராது அப்படின்னு. அதே மாரி பயங்கரமா 2 ரெட் இல்லாட்டி அந்த ஹேமாங் பதானிக்கு என்ன அட்வைஸ் குடுக்கலாம்னு இருக்கீங்க? ஹேமான் பதானிக்கு அட்வைஸ் ஒரு குடுக்குற மாரி அட்வைஸ் நம்ம சொல்லணும். ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியல ஹேமன் பதானி அவரு பேசுறதுலே தெரியுது ஒரு நல்ல கோச். ஓகே. உங்களுக்கு தெரியல அக்ஷர் பட்டேல் வந்து கேப்டன் மெட்டீரியல் இல்லன்ட்டு. ஏதோ ஒரு நல்ல இந்தியா டீம்ல ஆடுனா நீங்க வந்துட்டு நல்ல பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னா அவர் ஆல்ரவுண்டர். பவுலிங்கும் பார்க்கணும், பேட்டிங் பார்க்கணும். இப்ப பாருங்க அவருக்கு பவுலிங்கும் சரியா விழ மாட்டேங்குது, பேட்டிங்கும் சரியா ஆட முடியல. அவரு குரூஷியலான பேட்டரா இருந்தாரு. இப்ப அதே அதுவும் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆயிருச்சு. இப்ப அவரால அதே கேப்டன்சிங்கிற மாரி பிரஷர்னால எல்லாமே போயிருச்சு.